ராம் நாராயண ராம். இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபலம் முழுக்க அமைந்துள்ள அந்த சொல்தான் வேதம். அந்த சொல்லின் மூலமாக உள்ள சக்தியை புரிந்து கொள்ளலாம். அதில் மூழ்கி நுழைய முடியுமெனில் விளக்குவதன் மூலம் அது புரியாது. நாங்கள் அனைவரும் இன்று கிரகங்களும் உபகிரகங்களும் போல் சுழன்று வருகின்றோம். நாங்கள் பயணிகள். வானை நோக்கி முன்னேறுவோம். ஒவ்வொரு கிரகத்துடனும் எங்களுக்கு தொடர்பு உண்டு. இந்த கிரகத்தில் அத்தனை சக்தி உள்ளது. அதை எந்த ஒரு விளக்கத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. பூமி மட்டும் கிரகம் அல்ல. எல்லா உயிர்களும், மனிதர், தும்பி, ஊசி அனைத்தும் ஒரு கிரகம்தான். மந்திரத்தின் உள்ளே அத்தனை சக்தி உள்ளது. நீங்கள் எதுவும் கட்டுப்பாட்டில் அடைய மாட்டீர்கள். வாழ்க்கை கடமைகளை செய்வதற்குள் இந்த மந்திரத்தை எப்போதும் ஜபித்து இருங்கள். உங்களுக்குள்ளே அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. நீங்கள் அவற்றை அனுபவிக்க முடியவில்லை மட்டும். இந்த சொல் ஒலியும் வளர்ந்து விரிவடையும் போது அவை வெளிப்படத் தொடங்கும். மனம் காற்று போலவும் வீணாக திக்கித்திருக்கிறது. காற்று எப்படி தொட்டு கொண்டிருப்பது போல் மனமும் கிரகங்களும் உபகிரகங்களும் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. கடலோடு கால்வாய்களும் தொடர்பு கொண்டுள்ளன. இந்த உலகமே மனமே ஆகும். மனம் முறைகளை நிறுத்துகிறது. தூண்டுதல் தான் நிறுத்தத்தை உருவாக்குகிறது. காற்றை பார்த்து முடியாத போல் மனத்தையும் பார்க்க முடியாது. காற்று இல்லாமல் நீரும் இல்லை. நீர் இல்லாமல் பனியும் இல்லை. பனி மற்றும் நீர் ஒரே பொருள். நீரும் பனியும் காற்றின் வேறு வடிவங்கள். அத்தேவே பனி நீரில் மிதக்கும். மனமும் உலகத்தின் வடிவம், ஒளியின் வடிவம். இந்த கணிசமான வடிவங்கள் மனத்தின் வடிவங்களே. இந்த கணிசமான உலகமே மனமே. மனம் பொருளாக மாறுகிறது. மனத்தால் தான் அனைத்து பொருள்களும் உருவாகியுள்ளன. பனி உருவானது. இந்த பொருளில் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். பனி நீரில் கலந்துவிட்டால் அதே நீரில் மிதக்கும். நாம் சூரியனிடமிருந்து, பூமியிடமிருந்து உருவானவர்கள். இந்த பூமியில் நடந்து வருகிறோம்.